குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஸ்கூல் மதுக்கரையில் சிபிஎஸ்சி ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்குங்க. அங்கேருந்து வந்திருக்கோம். நாங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இன்னைக்கு சாலை விழிப்புணர்வுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேலி பண்ணலாம் அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால நடக்கிற டெத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த டெத்தை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரியவங்களான நமக்கும் வந்துட்டு அந்த விழிப்புணர்வு இல்லை. அதாவது ஃபாஸ்ட் டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை சீட் பெல்ட் இல்லாமல் இருக்கட்டும், இது ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி என்டையராகவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது அடுத்து வர்ற ஜென்ரேஷனான சின்ன குழந்தைங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு தடுக்க முடியும்னு நம்புறோம். அதனால குழந்தைங்களை வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேலி நடத்துவாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 டேஸாக நடத்திட்டு இருக்கிறோம். மதுக்கரையில் ஃபர்ஸ்ட் டே, அதாவது சாட்டர்டே, லாஸ்ட் சாட்டர்டே நடத்தினோம். அண்ட் இன்னைக்கு போத்தனூர்ல இங்கே போத்தனூர் சிக்னல் கிட்ட, அண்ட் அதே மாதிரி நாளைக்கும் வந்துட்டு சுந்தராபுரம் சிக்னல் கிட்ட நடத்துறோம். ஸோ இது ஒரு நல்ல ப்ரோக்ராமா இருக்கும். பெரியவங்க கிட்ட ஒரு நல்ல அட்வைஸா போய் சேரும் அப்படின்னு நம்புறோம். இதுல வந்துட்டு சில குழந்தைங்க வந்துட்டு டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன அப்படின்னா, ஸோ இப்போ யாராவது ஹெல்மெட் போடாம வர்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஹெல்மெட் போடாம வர்றவங்களை கூப்பிட்டு அவங்களே அட்வைஸ் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கும் அடுத்த தடவைல இருந்து அதை பண்ண மாட்டாங்கன்னு நம்புறோம். ஸோ அதனாலே குழந்தைங்க இன்னைக்கு ஹெல்மெட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக நாங்கள் ரெடியாக வந்திருக்கோம். வில் டூ இட் பெஸ்ட்.